ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக, தேவ பிரசன்னம் மத்தியில் இருப்பதாக. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, உங்களுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மூன்று வகையான சீக்ரெட் டு என்டர் இன்டு த ப்ராமிஸ்ட் லேண்ட். ப்ராமிஸ்ட் லேண்ட், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு 3 விதமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். ஆமென். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், ப்ராமிஸ் பண்ண, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன். ஏன் அவங்களால போக முடியல? நம்பர் 1 எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். ஆதலால் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ரோமர் 4:17 சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆகவே என்ன காரியங்கள் இல்லையோ அதை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். 10 பேர் வந்து சொல்றாங்க, டர்ன் பேக் த 10 ஸ்பைஸ் கேம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி வராங்க. இந்த ஸ்பை என்ன பண்ணுறாங்க, அந்த உளவாளிகள் போனாங்க 12 பேர். அதில் 10 பேர் திரும்பி வந்து என்ன பண்ணாங்களாம், எல்லா காரியத்தையும் பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அந்த வசனம் அதில் பாருங்களேன். துர்ச்செய்தி. என்ன துர்ச்செய்தினா, நம்மளால் முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது, என்னால் இப்போ எக்ஸாம் எழுத முடியாது, என்னால் படிக்க முடியாது, எனக்கு அந்த வேலை கிடைக்காது, அப்படி நினைக்காதீங்க. உங்களால் முடியும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த 10 பேர் மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளால் முடியாது. அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் ராட்சசர்கள், அங்கே இருக்கிற பீப்புளெலாம் பயங்கரமான பலசாலிகள், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம், அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏத்தியர் இருக்காங்க, எபூசியர் இருக்காங்க, எமேரியர் இருக்கிறாங்க, மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அங்கேயும் யோர்தான் அண்டை குடியிருக்கிறார்கள். இப்படி தான் அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒழிய அவங்களுக்குள்ள பயம். நடந்ததை பார்க்காதீங்க, நடக்க போவதை பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரச்சனையை ஏற்று நீங்கள் பேச ஆரம்பிங்க, ஆண்டவர் மறைத்து போடுவார். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன பண்ணுவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காணன கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களை பார்த்து ஏன் பயப்படணும்? அவங்க பயந்தது என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், முதலாவது ஜெயண்ட் நான் சொன்னேன், ஸ்ட்ராங் பீப்புள், எனிமீஸு. பட் காட் செட், ஐ எம் கோயிங் டு கிவ் த மென் ஆஸ் அ பிரெட். ஆண்டவர் சொல்கிறார், அவங்கள எளிதாக, அவங்களாம் நமக்கு தே வில் பிகம் அ பிரெட். அவங்களாம் கடித்து சாப்பிட்ருவாங்களாம். அப்படி சொன்னான். யாருன்னா காலேபும் 30ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, மொதல் என்ன பண்ணுறான், காலேப் போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், அமர்த்துறான். ஃபஸ்ட் அமர்த்தான். நிறுத்து, இப்படி பேசுறதெல்லாம் நிறுத்து. நெகட்டிவ் பேசுகிற ஆளுங்களுக்கெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க. உங்கள் பக்கத்தில் இருந்து முடியாதுன்னு சொல்கிறான். எவனா சொன்னான்னா அவனுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் நீங்களே போட்டு சோமாலியா அனுப்பிச்சி விட்டுங்க. வரவே கூடாது இந்த ஏரியாவுக்கு. அவனை கூட வச்சுட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது பிரதர். ஆனாலும் கர்த்தர் செய்வார். ஆனாலும் நாளைக்கு நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். இந்த விசுவாசம் வேணுங்க உங்களுக்கு. நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா ஒரு மெஜாரிட்டி என்ன சொல்றதுன்னா முடியாது.
ஆனால் மைனாரிட்டி என்ன சொல்றதுன்னா முடியும். ஸோ தே குட் நாட் என்டர் இன் லேண்ட் பிகாஸ் ஆஃப் அன்பிலீவ். அவங்க பிரவேசிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய கீழ்ப்படியானதுனால அவங்கள என்ன செய்ய முடியல, சுதந்திரிக்க முடியல. ஆதலால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்றும் பார்க்கிறோம். ஏன் பிரவேசிக்கனா, ராட்சசர்கள்லாம் இல்லை, சிவர் இல்லை, பெரிய பெரிய ஸ்ட்ராங் பீப்புள், நல்ல திடகாத்தமாக இருக்கிறவங்க இல்லை, நிறைய வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அதில் என்ன பண்ண முடியல, பிரவேசிக்க முடியல. நிறைய காரியத்தில் ஏன் பிரவேசிக்க முடியலன்னா அவிசுவாசம். அந்த விசுவாசம்ன்றது நம்ம சொல்கிற விசுவாசம் வேற. ஆனால் ஆண்டவர் விசுவாசத்தை ஒரு வரமாக வச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8, 9, 10 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் ஆவியை, அப்படி இந்த விசுவாசத்தின் ஆவி உள்ளவர்கள் தான் ஆண்டவருக்காக எழுந்து நிற்க முடியும். தாவீதுக்கு அந்த ஆவி இருந்தது. அதனால தான் கோலியத்தை பார்த்தோன்னா அவன் பயப்படவே இல்லை. அவனை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க, படையே பயந்துச்சு. ஆனால் கோலியாத்தை மாத்திரம் பயப்படல. ஏன்னா அவன் யாரை பார்க்கல, கோலியாத்தை பார்க்கல. அவன் யாரை பார்த்தான் தெரியுமா, தேவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுடைய அவிசுவாசத்தினாலே அது கூடாமல் போயிற்று. கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆண்டோட வார்த்தை கன்ஃபஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் சொன்ன அன்பிலீவ், அவங்களுடைய அவிசுவாசத்தினாலே அவங்களால பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் நம்ம ஆண்டவர் யெகோவா ராஃபா, நம்ம ஆண்டவர் யெகோவா ரூவா, நம்ம ஆண்டவர் யெகோவா ஷம்மா, நம்ம ஆண்டவர் யெகோவா நிசி. இந்த பூமியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. ஐயோ நான் பரதேசியாக வந்தேன், பரதேசியாக போகணுன்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, அவங்க காரியத்தில் அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா பயம், த்ரெட்டனிங், பயம். இந்த பயம் வந்துச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. நிறைய பேருக்கு இந்த பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால என்ன பண்ணுறான்னு அவங்களுக்கு பற்றி தெரியவே தெரியாது. இந்த ப்ராமிஸ் லேண்டை சுதந்திரத்துக்குள் கொள்ளணுன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, பயம். யோசுவா காலேபுக்கு பயமே இல்லை, பயம் இல்லை. அவன் சொல்கிறான், இப்பயே போய் எல்லாரும் ஜனங்கள்லாம் அமர செஞ்சுட்டு உடனே போய் அதை உடனே போயிடுமா, உடனே இப்பயே போய் என்ன பண்ணலாம், சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான். ஹல்லேலூயா. இவங்களும் போனவங்க தான், எங்கே கானான் தேசத்துக்கு போனவங்க தான். ஆனால் இவங்க வாயில் என்ன வருது தெரியுமா, விசுவாச வார்த்தைகள் வருது. கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறுங்க. நம்ம நினைப்போம், என்னால் இது முடியாது, வி காண்ட், என்னால் முடியாது, வி காண்ட், என்னால் முடியாது, அப்படி சொல்லாதீங்க. நோ, யூ கேன் டூ இட். உங்களால் முடியும், உங்களால் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். உங்கள்கிட்ட பயம் இருக்கும் என்று சொன்னால் இந்த பயத்தை ஆண்டவராகிய தேவன் எடுத்து போடுகிறவர் தேவனாக இருக்கிறார். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன மாதிரி ஆவி இருக்குன்னு தான் கிராஸ்ஹாப்பர் மைண்ட். 33 எடுத்து வாசித்து பாருங்களேன். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆமா, பாருங்களேன், அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க, நாங்க யாரு வெட்டுக்கிளி போல இருக்கோம். டோன்ட் அக்ரி. உங்களால் அக்ரி பண்ணாத, உங்களால் முடியல, ஒத்துக்கொள்ளாதீங்க. உங்களால் முடியும். உலகத்தில் இருப்போன்னு எனக்குள் இருப்பவர் பெரியவர். பிசாசு வருவானாங்க, வரமாட்டான். எப்படி வருவான், நம்ம இடம் கொடுத்தா தாங்க வருவான். அவங்களுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்கள பார்க்குறோம், நான் எப்படி இருக்காங்கன்னா அவங்க பார்க்கும்பொழுது நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், எங்களோட பார்வையில் நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் வெட்டுக்கிளி போகிறோம், எங்களால் முடியாதுங்க. ஒருவேளை 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு அதுக்கப்புறம் வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நோ, ஆண்டவர் இப்போவே கர்த்தர் அற்புதத்தை கொடுக்க முடியும், இன்றைக்கே கொடுக்க முடியும். இந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்களை சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி அமைக்க முடியும். கிராஸ்ஹாப்பர் மைண்ட் வேணாம், வெட்டிக்கூடிய எண்ணங்கள் வேண்டாம், தூக்கி போடுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா தேவனுக்குள்ளே இருக்கணும். தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். பவுல் அடிகளார் மூலம் யாருக்கு சொல்கிறான்னா தீமோத்தேயுவுக்கு சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா பயமுள்ள ஆவியை கொடுக்கல. பயப்படாத. வியாதி வந்துச்சுன்னா பயப்படாத. பிரச்சனை வந்துச்சுன்னா பயப்படாத. போராட்டம் வந்துச்சுன்னா பயப்படாத. ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்காருன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். பயத்தில் டிசிஷன் எடுக்க முடியாது, ஆனால் சமாதானத்தில் டிசிஷன் எடுக்க முடியும். நம்புறீங்களா? ஆமென். ஆகவே உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆவியை கொடுக்கல? பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆண்டவர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்காருன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ இன்னைக்கு காலையில் என்ன பண்ணுவது? இந்த நாளில் என்ன பண்ணுவது? இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. பைபிளில் 3 பேர் மரணத்தை காணாதவங்க. பைபிளில் 3 பேர் மரணத்தை காணாதவங்க. யாரான்னு சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு சொல்லிடுவீங்க ஏனோக்கு. ஆமாம். அப்புறம் ஏலியா. அப்புறம் மெல்கிதிஸ். கரெக்ட். யார் சொன்னது? குட். இவங்க 3 பேரும் எதை பார்க்கலன்னா மரணத்தையே பார்க்கல. எலியா இருந்தார். ஏனோக்கு ஆதியாகமம் 5:18-24. அதுக்கப்புறம் மெல்கிதிஸ். அவரும் பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன இல்லைன்னா எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, யார்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவன் நாட்களில் துவக்கமும் முடிவும் உடையவராய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். ஆமென். இவங்கெல்லாம் பார்த்துக்கிங்கன்னா அவங்க பார்க்கல. எப்படி இவங்க மாத்திரம் வானாங்க? ஏன்னா ஆண்டவர் கூட பேசிகிட்டே இருக்க ஆரம்பித்தார். ஏனோக்கு எலியா ஆண்டவர் சொல்கிறத அப்படி செய்ய ஆரம்பித்தார். அதனால் மரணத்துக்கு ஒரு ஸ்கிப்பு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். என்னமா? எப்படி விசுவாசிக்கணும் சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். சந்தேகப்படாமல் விசுவாசால் தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே ஆண்டவர் மெய்யாகவே யூஸ் பண்ணியிருக்காரா? இதுக்கு மேலே என்னங்க வேணும்? ஆண்டோட வார்த்தை இந்த பூமி, இந்த பைபிள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த பைபிள் இருக்க வார்த்தை நீங்கள் சொல்லும்பொழுது அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து பேசு. எப்போ நீங்கள் பேசணும் தெரியுமா? பிரச்சனையை பார்த்து பேசணும். உங்களுக்கு எதிராக புறப்பட்டு வருகிற சூழ்நிலை வரும்பொழுது அந்த சூழ்நிலையை குறித்து பேசு. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சொன்னபடி நடக்கும். ரொம்ப நாளாக இருக்கும். மழை ரொம்ப நாளாக இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அது பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போகும். ரொம்ப நாளாக விடாத பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வருகிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13-14 வசனம் எடுத்து வாசிக்கலாம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். ஆமா, நாம் பண்ணின நீங்க அறிக்கை பண்ணணும். அதான் சொல்ற அறிக்கை. கன்ஃபஸ். என்னால முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னால முடியாத காரியம். வியாதிகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு வார்த்தையிலே கர்த்தர் ஆண்டவர் மாற்றி போடுவார். பண்ணின அறிக்கைகள் உறுதியாய், வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்து
விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்க. அப்பொழுது தேவகுமாரன் பிரதான ஆசாரியர் உங்களை ஆஸ்வதிப்பார். மீதியானர் காலத்தில் கிதியோன் இருக்கான். கிதியோன் இருக்கும்பொழுது, மீதியானர் இருக்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க முறியடிக்கணும். அப்போ கிதியோன் என்ன பண்ணுறான், ஆலையில் போய் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதில் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஆமென். அவன் பராக்கிரமசாலியாங்க, பயந்துட்டு இருக்கான். ஆனால் பரலோகம் எப்படி பார்க்குது உங்களை? பராக்கிரமசாலியே. பரலோகம் பூமி உங்களை பாவின்னு சொல்லி பார்க்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்குறாரு? நீதிமானாய் பார்க்குறார். ஆமென். உலகம் உங்களை எப்படி பார்க்கும்? உலகம் உங்களை வெறுக்கும். ஆனால் என் ஆண்டவர் உங்களை வெறுக்க மாட்டார். என் ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்றார், அனுப்புகிறது 4ஆம் வசனம் 14ஆம் வசனம், அனுப்புகிறது நான் அல்லவா? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நீங்க இங்க வந்திருக்கீங்களா? யார் அனுப்பிச்சிருக்காரு தெரியுமா? ஆண்டவர் அனுப்பிச்சிருக்காரு. நீங்க இங்க வந்தனால கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க இங்க வந்தனால கர்த்தர் உங்க வேண்டுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அவனுக்கு சொல்ல, உன்கிட்ட கொஞ்சம் தான் என் பலன் இருக்கு, அது போதும். எனக்கு பெரிய நிரம்பி வழிகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்லாம் என்கிட்ட இல்லை, ஒரு விசுவாசம்லாம் இல்லை. ஆனால் அந்த கொஞ்சம் பலன் இருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது பஞ்சகாலம் வரைக்கும் திருப்திப்படுத்தும், உங்களையும் திருப்திப்படுத்தும். கொஞ்சம் விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வைத்து என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்ய வேண்டும்? வசனத்தை எழுதி, அந்த எழுதின வசனத்தை என்ன பண்ணணுமா? அறிக்கை செய்ய வேண்டுமா? என்ன செய்ய வேண்டுமா? ஆமாம், கன்ஃபஸ், அறிக்கை செய்து, நான் கீழாகாமல் மேலாகுவேன். சங்கீதம் 33:9 சொல்லுது, அவர் சொல்லாகும் அவருடைய கட்டளை விட நிற்கும். இந்த வார்த்தை எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை தான் யூஸ் படுத்தினார். எழுதியிருக்கிறது அப்படின்பார். ஆமென். அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். சொல்லுங்க வார்த்தையில், ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, உறுதியாய் அறிக்கை பண்ண வேண்டுமா? ஸ்ட்ராங்காக அறிக்கை பண்ணணும். சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை உங்களால் முடியாது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, உங்கள் சிச்சுவேஷனை கர்த்தர் மாட்ட போகிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஆமா, பாருங்க, மார்த்தா தான் சொல்றாரு. மார்த்தா என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, கல்லை புரட்டுன்றார். அவருக்கு தெரியும் ஆண்டவரோட அற்புதம் செய்யறத தடுக்குது பாருங்க அவிசுவாசம் தடுக்குது. இப்போ 4 நாள் ஆச்சு. நீ சூழ்நிலையை பார்த்து நீ பேசு மகனே, மகளே. உன்னுடைய பிரச்சனையை பார்த்து பேசு, உன்னுடைய போராட்டத்தை பார்த்து பேசு. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆமென் நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆண்டவருடைய மகிமையை காணும்னா என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நீ தேவனுடைய மகிமை காண வேண்டும் என்று சொன்னால் யூ மஸ்ட் பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவரை நம்பணும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும், அவருடைய கிரியை நம்பணும். ஆகவே தேவ மகிமையை காண்பேன், நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆகவே பிரச்சனை என்னன்னா, அந்த சூழ்நிலை நமக்கு ஜெபிக்கவே தோணாது. அந்த சூழ்நிலையில் நம்ம வாயை விட்டு அறிக்கை செய்ய முடியாது. ஆனால் அந்த ஆத்மா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அது தானாக நன்றி செலுத்திட்டு இருக்கும். ஆமென். சாப்பிட்ற மிச்சர் பார்த்துருக்கீங்களா? அது எல்லாம் இருக்கும். கொஞ்சம் கடலை இருக்கும், கொஞ்சம் கடலைப்பருப்பு இருக்கும், கொஞ்சம் முந்திரி பருப்பு இருக்கும், கொஞ்சம் காரா பூந்தி இருக்கும். எல்லாம் கலந்தது தான் மிச்சர். ஏன் தெரியுமா? சில ஆள் மிச்சர் மாதிரி இருப்பாங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார்ப்பா, நிச்சயம் இந்த மோகிற மாதத்தில் அற்புதம் நடக்கும். ஆமாம் தெரியும், இந்த மாதத்தில் அவரால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியம் இல்லை, வரும். ஆனால் வராது, நடக்கும். ஆனால் அந்த டைலாக் இதெல்லாம் பாருங்கள், நம்மள்கிட்ட தான் எடுத்தது. வரும் ஆனால் வராது. தான் மிச்சர் ஆள்.
எல்லாத்தையும் வச்சுருப்பான். அவிசுவாசத்தை வச்சுருப்பான், விசுவாசத்தை வச்சுருப்பான், பக்தி வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான். சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட இதில் தான் வந்திருக்கோம். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைக்கு ஆப்போசிட்டாக பேசுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். ஆண்டவர் சொல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடாதான், முறுமுறுப்போட தேவைக்கூடாதான். காலேஜ் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே, முறுமுறுக்காதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு பாவம். அவர் இப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார். டோன்ட் கம்ப்ளைண்ட் இஸ் அது ஒரு பாவம். அது செய்யாதீங்க. என்னாகும் 21:4 எடுத்து வாசித்து பாருங்களேன். அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? பாருங்க, இவன் கூட்டு வரான், அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கானுங்க. மோசையை பிடிச்சி, நானே சாவறதுக்கு எல்லாம் இடமா இல்லை, நாங்கள் அங்கேயே செத்துருப்போமே. ஆண்டவர் பாலும் தேனும் கொடுக்க போகிறாரு. சில பாதைகள் ஆண்டவர் 11 நாளைக்குள்ளே எங்கே போயிடணும், கானானுக்குள்ளே போகணும். இவங்க முறுமுறுப்புனாலேயே, இவங்களோட அவிசுவாசத்தினாலேயே ஆண்டவர் சுத்த விட்டார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். இவங்க வளர்ந்ததெல்லாம் பாதி பேர் எங்கே வளர்ந்தானுங்களாம், வளர்ந்துட்டு தான் வளர்ந்தானுங்க. ஆகவே அவங்க என்ன பார்க்கலன்னா, மாளிகை பார்க்கல, கட்டடத்தை பார்க்கல, எதையுமே பார்க்கல. அவங்க பார்த்ததெல்லாம் மரம் செடி கொடி தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு யுத்தம் தெரியுமா? தெரியாது. அவங்களுக்கு மண்ணாவை கொடுத்தார். சாப்பிடுங்கடா, அந்த மண்ணை சாப்பிட்டா இனிமேலாவது ஒழுங்கா இருங்கடா அப்படின்னு. அதுக்கப்புறம் கற்பாறையில் தண்ணியை கொடுத்தார். இனிமேலாவது ஒழுங்கா இருங்கனார். சிவந்த ரெட்சி ஆண்டவர் பிளந்தார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் நடக்கணும்னா, நீங்கள் ஃபிசிக்கல் ரெல்மில் இருக்காதீங்க, ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ளே போங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாவது அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய. நீங்க என்ன பண்றீங்க? நம்ம என்ன பண்ணுமா? என்கரேஜ் பண்ணுவோம். ஒருத்தர் காணிக்க பாட்டு பாடினாங்கன்னா, நீ என்ன பாடின காணிக்க பாட்டு நல்லா பாடக்கூடாது அப்படின்னு சொல்லாதீங்க. நல்லாவே பாடலைன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பாடினேன், அடுத்தார இன்னும் நல்லா பாடு. அவனை என்கரேஜ் பண்ணுங்கள். ஆவியானவர் என்கரேஜ் பண்ணுவார். இந்த முறை நீங்கள் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன், உன்னை போய் நான் படிக்க வச்சேன் பாரு, உனக்கு போய் ஃபீஸை கட்டினேன் பாரு அப்படின்லாம் சொல்லாதீங்க. அடுத்த முறை நீங்கள் எழுதும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஜெபிச்சுட்டு போ, கர்த்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் 11:41. நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். அவங்க முன்னாடி ஒரு ஜெபத்தை ஆண்டவர் பண்ணி காக்குறாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு? உரத்த சத்தமா, லாசருவே வெளியே வா. அதுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். லாசரு வெளியே வந்தான் போட்டிருக்கா, மரித்தவன் வெளியே வந்தான் போட்டிருக்கா? மரித்தவன் வெளியே வருவான். லாசரு பேர் சொன்னாரு, ஆனா இங்க போட்டிருக்கு மரித்தவன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மரித்து போன காரியங்களெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். செயலிழந்து போன காரியங்களெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். கர்த்தர் அற்புதம் செய்வார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, அந்த சூழ்நிலையை பார்த்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.
ஆமென், ஹalleluya. லாசரு வெளியே வந்தான் போல, மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. ஆமென், அவன் ஹalleluya. முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. போதும். மரித்தவன் வெளியே வந்தான். லாசருன்னு பேரை சொன்னாரு. ஆனா வெளியே வரப்ப யாருன்னா, மரித்தவன் வெளியே வந்தான். பல கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் பயத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றிப்பட வைக்கிறார். நிறைய பேர் தேவனுடைய சமூகத்தில் நான் வந்து ஆண்டவர் என்ன செய்வாரோ, எது செய்வாரோ, எப்படி நடத்துவாரோ பயப்படாதீங்க. அழைத்தவர் உன்னை விழுவார், எப்படி நடத்துவார். கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, டோன்ட் கம்ப்ளைண்ட். பயத்தை பேசாதீங்க, தைரியத்தை பேசுங்க, அறிக்கை செய்யுங்க, விசுவாசிங்க, என்கரேஜ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். கிதியோனில் சொன்னேன் நான், 32,000 பேர் வந்தாங்க யுத்தத்துக்கு. எத்தனை பேர் வந்தாங்க? ஆமாம். அப்போ ஆண்டவர் சொல்ற, இவங்க ஜாஸ்தியாக இருக்கானுங்கிறார், நாளைக்கு நான் தான் ஜெயித்தேன்னு சொல்லுவானுங்க. அதனால் ஒன்று சொல்லு, பயப்படுறவன்லாம் ஓடி போயிரு அப்படின்னாரு. 32,000 பேரில் 20,000 பேர் ஓடி போயிட்டான். 20,000 பேருக்கு என்ன இருந்துச்சு? பயம் இருந்துச்சு, ஓடி போயிட்டான். 10,000 பேர் இருந்துச்சு. இவர்தும் ஜாஸ்தின்னார். நீ என்ன பண்ண, அவங்கள டெஸ்ட் பண்ணு, தண்ணி எப்படி குடிக்கிறான்னு பாரு. என்னங்க, ஒரு பானை, ஒரு தீவெட்டி, எக்காலம், இது 3 தான் ஆயுதமே. 1,35,000 பேரை 300 பேர் அடிச்சு நொறுக்கணும். என்ன இருந்துச்சு கையில் ஆயுதம்? என்ன இருந்துச்சு? பானை, தீவெட்டி, எக்காலம். இதுதான் போதும். இது போதுங்க ஆண்டவருக்கு. கர்த்தர் உங்களை அழகாக எடுத்து நடத்துவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கிதியோன் நீ பயப்படாத, அனுப்புறது நான். உனக்கு கொஞ்சம் மேலே இருக்குது பார்த்தியா, அது போதும். கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். உங்கள் குடும்பத்தை ஜெயிக்க வைப்பார். உங்கள் போராட்டத்தை ஆண்டவர் நீக்கி போடுவார். உங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். உங்கள் சூழ்நிலை எல்லாம் சாதகமாக அமையும். பயப்படாதீங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் 10 பேர் பயத்தை மூட்டி விட்டானுங்க. ராவெல்லாம் உட்காந்து அழுதாங்கலாம், கொல்ல போகிறோன்ட்டு, கொண்டுருவானுங்கன்ட்டு. ஆனால் 2 பேர் சொல்கிறான், இப்போ அனுப்புங்க, மழை நாட்டை நான் பிடிச்சிடுறேன், இப்போ அனுப்புங்க. அந்த நாங்கள் உடனே போய் என்ன பண்ணுறேன், பிடிச்சிக்கிறேன். இதுதான் விசுவாச வார்த்தை. இது உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவரால் இவ்வளோதான் முடியும். அவரால் ஏதோ பாவம், அவளை கஷ்டப்பட்டு நம்மளை தூரத்து கொண்டாட்டார், இனிமேல் அப்படியே போயிடு ஆண்டவர், போதும் ஆண்டவர் அப்படி சொல்லாதீங்க. மரண பரியந்தம் அவர் நடத்துவார். ஆமென். அதுக்கு அப்புறமும் அவர் தான், மரித்த பிறகும் அவர் தான், இருக்கிறப்பையும் அவர் தான். அவரை சார்ந்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 பேரோட வார்த்தை அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும், வேறு ஆவியை உடையவனாய் இருந்தான். காலேப் வேறு ஆவியை உடையவனாய் இருந்தான். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். என்ன ஆவி? அந்த ஆவி தான் விசுவாசத்தின் ஆவி. ஆமென். இது இருக்கணும் ஆண்டவருக்கு. இதை தான் ஆண்டவர் பார்த்தார். இதை பார்த்து தான் ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்தார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இந்த வாயில தான் நம்ம ஆசீர்வதிக்கிறோம், இந்த வாயில தான் நம்ம சபிக்கிறோம், இந்த வாயில தான் நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த வாயில் பேசுகிறத தான் நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறோம், இந்த வாயில் என்னென்ன சொல்கிறோமோ அதான் நடக்குது, இந்த வாயில் என்னென்ன பேசுகிறோமோ அதெல்லாம் நடக்குது. இந்த நாவில் ஆண்டவர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். மரணமும் ஜீவனும் தேவனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சொல்லுங்களேன், அதை விரும்புகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன் சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் நாட்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக கர்த்தர் முடிக்க போகிறார். உங்களுடைய சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் ஐஸ்வர்யமாக கர்த்தர் முடிக்க போகிறார். ஒருவேளை பார்க்கறதுக்கு நம்ம இறங்கி போயிட்டு இருக்க மாதிரி தோணும். உடனே தாவீது சொல்வார், என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆமென். உமது கிருபை என்னை தாங்குகிறது, உமது ஆறுதல் ஆத்துமாவை தேற்றுகிறது. பிரியமான தேவச்சனமே, ஆண்டவருடைய வார்த்தையில் நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலையும் பிரச்சனையும் வராது. கர்த்தர் அற்புதமாக பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா?
ஆமாம், சந்தோஷமாக இருக்கீங்களா? க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவர் பிடிச்சிக்கோங்க. வர நாட்கள் ரொம்ப மோசமான நாட்களாக இருக்கும். போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஏர்போர்ட்டில், சென்னை ஏர்போர்ட்டில் 26 ஃப்ளைட்டு திருப்பி விட்டாங்க. 14 ஃப்ளைட்டு இறங்க முடியல, 16 ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ண முடியல. ஏன்னா அங்கே பயங்கரமான மழை, பயங்கரமான சூறை காற்று, எது எப்போ நடக்கும்னு தெரியல. எல்லா ஃப்ளைட்டும் எங்கே அனுப்பிச்சுட்டான்னா திருச்சிக்கு பாதி அனுப்பிச்சி விட்டான், பாதி பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு அனுப்பிச்சிட்டான். அவங்க என்ன நினைப்பாங்க, சரி சீக்கிரம் வந்துட்டா சென்னைக்கு வந்தோடனே பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நினைப்பாங்க. ஆனால் அது முடியாமல் போச்சு. நடந்துச்சுங்க. மே மாதத்தில் இப்படி நடக்குது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நீங்கள் பேப்பரை படிச்சிருந்தீங்கன்னா, நியூஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த காரியங்கள் மே மாதத்தில் இந்த மாதிரி ஒரு மழை, பயங்கரமான ஒரு காலங்களெல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆமேன். ஆண்டோட வருகை எப்போ வேணாலும் இருக்கலாம். திடீர்னு தான் வரும். திடீர்னு சொல்லுவாங்க எல்லாம் காணா போயிட்டாங்க. நிறைய பேர் ஒரு கோள் வந்துச்சு, அது பக்கத்தில் கோள் வந்ததுனால அது எல்லாத்தையும் அவங்களை இழுத்துக்குச்சு. இந்த சர்ச் அப்படியே தான் இருக்கும். இது இங்கே தான் இருக்கும். இது எடுத்துக்கொள்ளப்படாது. இது இங்கே தான் இருக்கும். நீங்களும் நானும் தான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அநேகர் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 3 ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ட்ரெயின். ஒரு ட்ரெயின் நீங்கள் வயசாகி மரித்து போன பிறகு பரலோகத்துக்கு போயிடுவீங்க. இன்னொரு ட்ரெயின் என்னென்னா ஆண்டவருடைய ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை கடைசி எக்காலம் துணிக்கும். தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தேவதூர்களும் எக்கால சத்தத்தோடும் ஆண்டவர் வருவார். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட யுகம் யுகமாய் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம போவோம். அடுத்தது என்னென்னா 6 முத்திரை தரிச்சா தான் சாப்பாடே. ஆண்டோட வருகை எக்கால சத்தம் கேட்கும். சர்ச் யாருக்கு தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு அல்ல, சர்ச் பாவிகளுக்கு. பாவி இந்த இடத்துல வந்து மனம் திரும்பி மீண்டும் ஆண்டோடு கூட ஓடுவதற்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை செய்யாததை இனிமேல் கர்த்தர் உங்களை செய்யும்படி தமது அபிஷேகத்தை உங்கள் மேல் ஆண்டவர் ஊற்றுவார். வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையினால ஆவியினாலே நிறைந்திருப்பார்கள். கடைசி நாட்களே அவர் எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ளுவேன். ஒருவேளை இப்போ பார்த்தா தோற்கடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நாள் ஒன்று வரும்பொழுது கர்த்தர் எல்லாத்தையும் எடுத்துவா. இயேசுவே அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரட்சிப்பு. அதுக்கு சாம்பிள் தான் ஒரு கல்லனை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து கொள்ளும். அப்போ ஆண்டவர் சொல்வார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பா. எப்படிங்க சொல்ல முடிஞ்சு? எப்படிங்க விசுவாசிக்க முடிஞ்சு? இதுதான் பார்க்குறப்ப அவர் தண்டனை பெற்று அப்படியே ரத்தம் சிந்த சிந்த சிலுவை மரத்தில் இருக்கிறார். எனக்கு பிரியமானதே வச்சனமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு நாட்களில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. மரணம் எப்போ வருதுன்னு தெரியாது, ஆனால் ரெடியாக இருங்க. நம்மளாம் இப்போதைக்கு மறிக்க மாட்டோம், பூர்ண வயதாகி நம்ம மறிப்போம். ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ள மறிப்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பூமியில் அது மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. ஆமென். ஜெபிக்கலாம். சான்சன் எல்லாருமே ஆண்டவர் துதிங்க. ஒரு அருமையான நாள் இது, நேரம். ஹல்லேலூயா. நல்லா துதியின் அபிஷேகம் ஆண்டவர் கொடுத்தார் நமக்கு. எல்லாருமே பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே. அப்பா ஸ்தோத்திர சுவாமி. இந்த அருமையான நாளிலே குடும்பமாய் கூடி ஆண்டவரே ஆராதி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. துதியில் மத்தியில் வாசம் பண்ணி எங்கள் தேவனே அப்பா, எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தீர், பலப்படுத்தீர். அப்பா, எங்கள் காணிக்கையை ஏற்றுக்கொண்டீர் சுவாமி. அப்பா, சகோதரை மறைத்தாண்டவரை நீ பேசினீர் சுவாமி. அந்த வார்த்தையானதான எங்களுக்குள்ள கிரிய சீட்டு சுவாமி. அவிசுவாசன வேறெல்லாம் பிடிந்து எரிந்து போட்டு ஆண்டவர் விசுவாச வார்த்தையை பேசக்கூடிய ஒரு கிருபையை அந்த நாளிலே ஊற்றும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எல்லா தட்டையை எடுத்து போடுங்க. அப்பா, வந்தோம்லப்பா போகும்போது ஆண்டவரே, இந்த இடத்துலேருந்து ஆண்டவர் நாங்கள் போகும்போது சமாதானோடு சந்தோஷோடு போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து கிரியை செய்ய மகிமையுடைய நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். தாழ்த்துறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக தேவனே. ஆமீன். ஜெப தேவைக்கு 989491
3619. എല്ലായിരം എല്ലാം മറ്റിരി നല്ല